நேமி சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் ரெடி. எஸ் சார். செந்தில் ரெடியா? ரெடி சார். ஓகே. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என் இனிய டிஎக்ஸ்என் காலை வணக்கம். டிஎக்ஸ்என் இந்தியாவின் தமிழ்நாடு டிஎக்ஸ்என் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக இன்றைய 219வது ஜூம் கூட்டத்திற்கு இணைய வழியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது உங்கள் சா நேமிச்சந்திரன். இன்றைய பேச்சாளர் ட்ரிபிள் டைமண்ட் ஃப்ரம் காரைக்குடி மிஸ்டர் ஆர் செந்தில்குமார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2002 உறுப்பினராக அவர் டிஎக்ஸ்என்ல இணைந்தார்கள். காரைக்குடி டிஎக்ஸ்என் கிளையை பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார். மருந்து மற்றும் இரத்த பரிசோதனை துறையில் 20 வருட நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். மேலும் சிறந்த டிஎக்ஸ்என் நலவாழ்வு பயிற்சி வகுப்புகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுப்பவர். டாபிக் ஆஃப் த டே, ஒன் லைஃப் ஒன் சான்ஸ், தட்ஸ் டிஎக்ஸ்என் பார்ட் 2. அதாவது ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, டிஎக்ஸ்என் சிறந்த வழி என்னும் தலைப்பில் பாகம் 2 என்னும் தலைப்பில் திரு ஆர் செந்தில்குமார் ட்ரிபிள் டைமண்ட் காரைக்குடியிலிருந்து அன்புடன் அழைக்கிறேன். நன்றி சார். நன்றி நேமி சார். குட் மார்னிங். எல்லா டிஎக்ஸ்என் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒன் லைஃப் ஒன் சான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல பார்க்க போறோம். இந்த இதுல ஒரு இந்த சான்ஸுங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா அதை சான்ஸுங்கிறத சாய்ஸ், தேர்வா தான் நம்ம அதை பார்க்கணும். சான்ஸுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிறது. சாய்ஸ், தேர்வுங்கிறது நம்ம செலக்ட் பண்றது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை செலக்ட் பண்ணணுங்கிறதுனால இந்த ஒரு சின்ன மாற்றம் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற இதை 1000 ஆஃபர் நமக்கு வரலாம், நிறைய சாய்ஸஸ் நமக்கு வரலாம். எல்லாத்தையுமே நம்ம என்னைக்கு அதை நம்மளுடைய சாய்ஸா தேர்வா நம்ம எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அதை பண்ணுவோம். அப்போதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும். இப்போ இதைத்தான் நம்ம டிஎக்ஸ்என் வெப்சைட்லையும் ஒய் டிஎக்ஸ்என் இஸ் த ரைட் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் எனக்கு அந்த ஒரு திங்கிங் வந்தது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுக்கும் இதுக்கும் சாய்ஸுங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மற்றவங்க கொடுக்கறது, இந்த சாய்ஸுங்கிறது நம்ம செலக்ட் பண்றது. இப்போ சாய்ஸுங்கிறது தான் இதுக்கு சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா இது போன டாபிக் முடிக்கும் போது மேடம் அனிதா தேவிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி நம்ம டிஎக்ஸ்என்ல மெதுவா பண்றோமோ ஸ்பீடா பண்றோன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்றதுன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ரன்னிங் ரேஸ்ல 100 மீட்டர் ரேஸ் ஓடுவாங்க, 1600 மீட்டர் ரேஸ் ஓடுவாங்க, மாரத்தான் ரேஸ் ஓடுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அவங்க பின்பற்றுவாங்க. ஏன்னா 100 மீட்டர்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர ஸ்பீடா ஓடுவாங்க. 1600ல ஒரு பாதி தூரம் வரைக்கும் ஸ்டெமினாவை லாஸ் பண்ணாம மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடா ஓடுவாங்க. ஆனா மாரத்தான் ரேஸ் அப்படி கிடையாது. என்ன டிஃப்ரெண்ட்? மாரத்தான் ரேஸ் நம்ம சாதாரணமா 100 மீட்டர் 11 செகண்ட்ல நம்ம ஆவரேஜ் ஓடுற இது டைம் அது கால்குலேஷன் பண்றாங்க. அதே மாதிரி 1600 மீட்டர் 22.5 செகண்ட்ஸ் பெர் 100 மீட்டருக்கு ஆகுது. ஆனா மாரத்தான்ல 38 செகண்ட் பெர் 100 மீட்டர் ஆகுது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா அந்த மாரத்தான்ல ஓடுறாங்க அப்படின்னா, அவங்க 42 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 26.2 மைல் தூரம் அவங்க ஓடணும். அப்படிங்கிறப்போ டிஎக்ஸ்என்கிறது 100 மீட்டரோ
1600 மீட்டரோ கிடையாது, மாரத்தான் ரேஸ். அதனால வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்மளுடைய டீமை பில்டு பண்ணி கொண்டு போறது தான் நமக்கு வந்து அந்த அந்த டிஎக்ஷன்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம லைஃப்பை ரன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ரமேஷ் பாண்டியனும் ஒரு கேள்வி நம்ம அதுக்கான பதில் சொல்ல முடியல. நிறைய நம்ம டிஎக்ஷன் மெம்பர்ஸ் டாப் லீடர்ஸ் நிறைய பேர் கூட அதை வந்து அவங்க வந்து ஒரு எந்த விதமான இந்த இதுவும் ஈடுபடாம அவங்களுடைய செயல்பாடுகளை முழுமையா டிஎக்ஷனுக்கு கொடுக்காம அவங்க வந்து வெறும் 3000 பிவி மட்டும் பண்ணிட்டு அவங்க இப்ப இது அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அவங்க எல்லாருக்குமே அதாவது நயாகரா சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா நயாகரா ஃபால்ஸ், அது வந்து ஒரு அதுக்கு அந்த ஃபால்ஸா விழுகிறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்து சமதளத்துல தான் போகும். அது நல்ல ஸ்பீடா அந்த தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த இதுல வந்து 2 பேர் போட்ல போறாங்க. ஒருத்தர் வந்து அந்த ஸ்பீட்ல போறப்பையும் அந்த துடுப்பு வச்சு ஒரு சைடு அந்த நீரினுடைய ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படகு போனாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வர்றாரு படகை. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த அந்த ஒரு அந்த அந்த இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா நதியினுடைய போக்குலயே நம்ம போறதுனால நமக்கு துடுப்பெல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஜாலியா போகலான்ட்டு அவர் ஜாலியா படுத்துட்டு வர்றாரு. பைத்தியக்காரன் இவன் வந்து துடுப்பு போட்டுட்டு வர்றான், நல்லா ஜாலியா போறதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வர்றாரு. அந்த நேரத்துல திடீர்னு வந்து அந்த பள்ளத்தாக்கு வருது, நயாகரா அந்த ஃபால்ஸ் விழுகிற இடம் வருது. அந்த டயத்துல என்ன பண்றாருன்னா துடுப்பு போட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு அதை வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல இருக்கிற பக்கம் கரையேறிடுறாரு. ஆனா துடுப்பு போடாம வந்து அதுக்கப்புறம் அந்த நயாகரா ஃபால்ஸ்ல விழுந்து இறந்துடுறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். ஆமா, டிஎக்ஷன்ங்கிறது ஃப்ரீடம் தான். டிஎக்ஷன் நம்ம வந்து பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங்கா நமக்கு ரெஃபரல் இன்கம் வரும் தான். ஆனா ஒரு 10% நம்ம டீமை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கையில எடுத்துக்கிட்டு அதை பண்ணலை அப்படின்னா அது வந்து இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதனுடைய நம்ம வந்து அந்த நயாகரா ஃபால்ஸ்ல விழுந்தது மாதிரி நம்மளுடைய டிஎக்ஷன் பிசினஸையும் நம்ம இழக்க வேண்டி வரலாம். இப்போ அந்த லாஸ்ட் டைம் மாதிரி இதுல இன்டராக்டிங் நிறைய இருக்க போது. இப்ப நீங்க இந்த பாட்டு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 1971 வந்த பாட்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச படம் பாபு அப்படின்னு படத்துல வர்ற பாட்டு. இந்த படத்துல வந்து இந்த பாட்டை எழுதுனது வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். பாட்டை பாடினவர் வந்து டி.எம். சௌந்தரராஜன். இந்த பாடலை எழுதியவர் யார்? அதான் கொஸ்டின். ஒரு 10 செகண்ட்ல சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. அந்த டயத்துல வந்து கண்ணதாசன் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. யாருக்கும் தெரியலையா? ஹலோ, ஓகே, நானே சொல்லிடுறேன். இதை பாட்டை எழுதுனது வாலி, கவிஞர் வாலி. எல்லாருமே இந்த பாட்டை நான் நேர்ல கேட்கிறவங்க எல்லாருமே கண்ணதாசன்ற பதில தான் சொல்லியிருக்காங்க நான் கேட்டப்போ. இப்ப நீங்க இதுல வந்து தெரியலையோ இல்ல அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கிறனாலயோ இது உங்களுக்கு இது சரியா புரியாம இருக்கலாம். ஆனா என்ன எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே நம்ம உலகத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்கள தான் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். நிலாவுல வந்து ஃபர்ஸ்ட் இறங்குனது யாருன்னா ஆம்ஸ்ட்ராங்ன்றது கரெக்டா சொல்லுவோம். அதே மாதிரி இதுல எவரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏறினது கிலாரின்னு கரெக்டா சொல்லுவோம். செகண்ட் ஏறினது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எப்பவுமே எந்த பிசினஸ்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தோம்னா தான் நம்மள அந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். இப்ப அடுத்த கேள்வி, இதுக்காவது பதில் சொல்லுங்க. அப்போ இது வந்து செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்து இதுல வந்து நிறைய டிஷ்ஷஸ் எங்க காரைக்குடி செட்டிநாடு மெஸ், அஞ்சப்பர் செட்டிநாடு மெஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதுல செட்டிநாடு ஃபுட்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன? டிஷ் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன? அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஹலோ,
ஓகே, சிக்கன் கறி. அடுத்து அப்புறம் ஓகே, சிக்கன் கறி தான் சொல்லியிருக்காரு. 10 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா, நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, செட்டிநாடு ஃபுட்டுல வந்து எந்த விதமான அசைவமும் கிடையாது பாரம்பரிய உணவுகள்ல. ஏன்னா இங்க நான் செட்டிநாட்டிலே இருக்கிறதுனால சொல்றேன். செட்டிநாடு உணவுங்கிறது சைவத்துக்கு தான் ஃபேமஸ் ஆனது. ஆனா நம்ம மைண்ட்ல வந்து நம்ம என்ன பதிச்சிருக்கோம் அப்படின்னா, செட்டிநாடு ஃபுட்டு செந்தில் உங்க வாய்ஸ் வரல, நோ வாய்ஸ். செந்தில் சார் கேக்குதா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே, இதுதான் வந்து ஃபேக்ட். என்ன உண்மையிலேயே நிலவரம் என்னன்னா, இந்த நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎக்ஷன் பிசினஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லெவல்ல நான் ஏற்கனவே சொன்ன விஷன், லைஃப் டைம் விஷனை மிஷனா வந்து நம்ம மாத்தி கன்வெர்ட் பண்ணி ஃபோர்சைட் விஷன் இல்லை ஷார்ட் டேர்ம் விஷனா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு சேல்ஸ், ஒரு ப்ராஸ்பெக்டிங்கை நம்ம பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒருத்தரை வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் வந்து ஸ்டார் ஏஜென்ட் ஆகணும். ஒரு மாசத்துல வந்து ஸ்டார் ஏஜென்ட் ஆகணும். 6 மாசத்துல டைமண்ட் ஆகணும். 2 வருஷத்துல கார் வாங்கணும். 5 வருஷத்துல ஒரு டிஎக்ஷன் மூலமா சம்பாரிச்ச ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆகணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் குரோத்தா பண்ணோம்னா தான் நம்ம கண்டிப்பா அந்த லெவலுக்கு போக முடியும். பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கே ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து இந்த வயசு உள்ளவங்க அந்த வயசு உள்ளவங்க அப்படின்லாம் இது பாகுபாடு கிடையாது. எல்லாருமே டிஎக்ஷன்ல இணைஞ்சவங்க எல்லாருமே பெரிய அளவுல சக்சஸ் பண்ணி நல்ல அளவுக்கு வர முடியும். அதுக்கு வந்து சின்ன உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். சின்ன வயசுல சாதனை பண்ணவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா ஓயா, அவருடைய ஓனர் ரிதேஷ் அகர்வால். இவர் வந்து 17 வயசுல ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிறார். இவர் வந்து மிக இளம் வயதுல மிகப்பெரிய தொழில் முனைவரால் அறியப்பட்ட 8 பேர்ல இவர் ஒருத்தர். இவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, இவரோட பாட்டி ஒரு தடவை வெளியூரோ வெளிநாடோ போனப்போ, காசிக்கு போறப்போ அவங்க வந்து அந்த ஒரு பெரிய வீட்டினுடைய நிர்வாகத்தை இவர்கிட்ட கொடுத்து இதை பார்த்துக்குப்பா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு, என்ன பண்றதுன்னு புரியல, இது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னே பார்ட்டா பிரிச்சு அதை வாடகை கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அவருக்கு என்ன ஐடியா வருதுன்னா, இதை வந்து நம்ம த்ரூ அவுட் தமிழ்நாடு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு இந்தியா டோட்டலா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓயா ரூம்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வந்து இவருடைய சொத்து மதிப்பு 7,800 கோடி. இப்ப அது கிட்டத்தட்ட 3 வருஷத்துல வந்து 7,800 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு இந்த சின்ன பையன். அப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கு நம்மளுடைய அனுபவத்துக்கு நம்ம எவ்வளவு சாதிக்கணும். அடுத்தபடியா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிஜு ரவீந்திரன். இவர் என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரு. இவருக்கு என்ன ஐடியா வருதுன்னா, ஒரு ஆப் மூலமா நம்ம வந்து இந்த +2 பாடத்தை வந்து ஆன்லைன்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2015 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2020க்குள்ள கிட்டத்தட்ட 13,620 கோடிக்கு சொந்தமான அந்த ஒரு கோடீஸ்வரரா இன்னைக்கு இருக்கிறாரு. இவருக்கு தோன்றுனது ஒரு சின்ன ஐடியா தான். அவர் ஒரு ஆப்பை தயார் பண்றாரு. அந்த ஆப் மூலமா அந்த ஆன்லைன் கிளாஸஸ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இது மூலமா கிடைச்ச வருமானம் இவ்வளவு. அடுத்தபடியா இவர் வந்து பேடிஎம் ஓனர் விஜய் சேகர் சர்மா. இவர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 197 கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 2000 ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியினுடைய கிளை கம்பெனியை தான் இன்னொரு நிறுவனத்தை பேடிஎம் 2011 ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷம் எந்த பிசினஸும் இல்லை. 2016க்கு அப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து பெரிய லெவல்ல வளர ஆரம்பிக்குது. அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த அவரு அந்த வளர்ச்சியின் மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட 17,000 கோடிக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா,
65 வயசுல தன்னுடைய வந்த டாலர் $100 பென்ஷன் தொகை பத்தாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த KFC சிக்கனை வந்து ஃப்ரைடு சிக்கனை விற்க ஆரம்பிக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட 1009 பேர் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 1010வது பேர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் உலகம் பூரா அந்த 65ல இருந்து 90 வயசு வரைக்கும் பெரிய அளவுல செல்வந்தரா வாழ்ந்து இறந்து போயிருக்காரு. இன்னைக்கும் உலகம் பூரா KFC நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன கணக்கு, 5 + 5 + 5 = 550. இது வந்து கணக்கு சரியா வரணும்னா அதுல என்ன பண்ணா வரலாம்? யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்களேன். இது பண்ண முடியுமா? ஃபைவ் + 5 + 5 = 550. இதை வந்து இந்த இதுல வந்து ஏதாவது ஒரு நம்ம ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை வந்து சமன்படுத்த முடியுமா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நோ ஐடியா. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு அந்த இடத்துல போடும்போது அதுல 5 சேர்ந்துச்சுன்னா அது 545 மாறுது, 550 ஆகுது. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஐடியா, ஒரு சிங்கிள் கிரியேட்டிவ் ஐடியா கேன் சேஞ்ச் டோட்டல் லைஃப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறது டிஎக்ஷன். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், இதுல வந்து சக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். அதை வந்து நம்ம இனிஷியேட் எடுத்து பிளான் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல் பண்ணணும். அதை பண்ணோம்னா கண்டிப்பா டிஎக்ஷன்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு முக்கியமான அசெட் வந்து பிசினஸ் மேனுக்கு தேவையான முக்கியமான அசெட் வந்து கான்ஃபிடன்ஸ். அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம மேலான பிலீவ்னஸ் கூடும். அப்ப நம்ம அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். லவ் கிவ்ஸ் யூ ட்ரஸ்ட். ஒரு அன்பு இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு முல்லா கதை இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து மேரேஜ் பண்ணி புதுசுல ஒரு போட்ல போறாங்க, தனியா ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்துட்டு. திடீர்னு அந்த காத்துல வந்து தண்ணி வந்து போட்டுக்குள்ள வருது. அந்த அவங்க மனைவி வந்து பதட்டமாகி, என்ன இப்படி தண்ணி உள்ள வருது அப்படின்னு சொல்லி பதறாங்க. பதறிக்கிட்டு, என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, முல்லா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து மனைவி முன்னால் நீட்டுறாரு. நீட்டும் போது அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டு பார்த்துட்டு சாதாரணமா இருக்காங்க. என்ன நான் கத்தி எடுத்து நீட்டுறேன், நீ பேசாம இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீங்க கத்தி எடுத்து நீட்டினாலும் என்னுடைய கணவர் நீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய அன்பு எனக்கிட்ட இருக்கும்போது என்னை நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது முல்லா சொல்றாரு, அது மாதிரிதான் அல்லாஹ் வந்து கருணை மிக்கவர். அவர் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கல் நேரத்துல அவரை பிரார்த்தித்தோம்னா கண்டிப்பா அவர் காப்பாத்துவாருன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல மழை காத்து எல்லாம் நின்றுது, தண்ணி எல்லாம் வெளியில போய் சேஃபா கரைக்கு வந்துடுறாங்க. இதுதான் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். இதுல வந்து முக்கியமா பார்க்க போற ஒரு புக்கு தி சீக்ரெட். இது வந்து படமாகவும் வந்திருக்கு. பட் நீங்க யூடியூப்ல போய் இந்த படத்தை பாக்குறதுன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த இந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த படம் எப்பாவது ஒருக்க வரும், உடனே அதை எடுத்துடுவாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, பவர் ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, யூ கெட் டு சூஸ் வாட் யூ வாண்ட், பட் யூ மஸ்ட் கெட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட். என்ன வேணுங்கிறதுல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா வேலை செய்யும் அப்படிங்கிறாரு. இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல அவங்களுக்கு யுவர் தாட்ஸ் பிகம் திங்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியுங்கிறாரு. இதுதான் புத்தர் சொல்றாரு. நீங்க வந்து எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள்ன்றாரு. அதே மாதிரி விவேகானந்தரும் அதைத்தான் சொல்றாரு. பெரிய பெரிய ஞானிகள்லாம் இதைத்தான் சொல்றாங்க. இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அதனுடைய தன்மை என்னன்னா, ஒன்லி யுவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கேன் டிட்டர்மைன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய எண்ணங்களும் அதற்கான செயல்பாடுகளும் தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணணும், நமக்கு என்ன வேணும்ன்றதை கேட்கணும், அதை நம்பணும், அதை ரிசீவ் பண்ணணும். அதுதான் இதனுடைய ஒர்க்.
இப்ப நீங்க இந்த பாக்குற 3 விஷயமும் காரு, வீடு, ஃபிளைட்ல வந்து பறக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி ஆசைகள் இது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நிறைவேறும். இதே இது இந்த மாதிரி ஒரு வீடு, இதுக்கு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி ஒரு காரு, லக்ஸுரி கார் மட்டும்தான். அதே மாதிரி ஃபிளைட்ல வந்து நம்ம எக்கனாமிக் கிளாஸ் பார்த்திருப்போம், பிசினஸ் கிளாஸ் பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதையும் நீங்க அடைய முடியும். உங்கள் தொழில் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிஎக்ஷன் பிசினஸை நம்ம எப்படி பண்ணணும்? ஒண்ணு, நம்ம வந்து வெறும் சர்வைவலுக்காக பண்ற ஒரு வியாபாரம், நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் இன்கம் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த வியாபாரம். நீங்க வந்து எந்த மாதிரி பிசினஸ் பண்ற, என்னுடைய பிசினஸ் சிறப்பா இருக்குன்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், எனக்கு ஜாப் சேஃப்டி இருக்கு என்ன சொன்னாலும் கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வந்து ஒரு கடைசி தேதி ஆகும்போது யார்கிட்டயாவது ஒரு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க, நான் வந்து நான் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கணும்னு தரேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 10 லட்ச ரூபா நான் இன்னைக்கு செக் கட்டணும், ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு தர்றேன் அப்படின்னு கேட்கறது. அப்படி வாழ்ந்தோம்னாலே அது சர்வைவல் தான். அதெல்லாம் இல்லாம நம்ம பிசினஸ் மூலமா வந்திருக்கிற வருமானம் எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கும் போது நம்ம அதுல இருந்து சேமிப்பா ஒரு 30% 20% முழுமையா எடுத்து வெளியே வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஸ்டேபிலிட்டி, ஸ்திரத்தன்மையான இன்கம். நம்ம எதிர்பார்க்கறது டிஎக்ஷன்ல எதிர்பார்க்கறது நம்ம செய்ய போறது பிரம்மாண்டமான பிசினஸ் அபண்டன்ஸ். இது வந்து நம்ம எதிர்பார்க்காத வருமானம். எல்லா விதத்திலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ் மூலமாகவும் நம்மளுடைய சேமிப்பு மூலமா நமக்கு வந்து சேர்ற மாதிரியும் அந்த சேமிப்புல இருந்து வருமானம் வர்ற மாதிரியும் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். அதைத்தான் நம்ம செய்யறோம். அதை வந்து நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே ஆப்பிள், கூகுள், அமேசான், கார்லி, டிஸ்னி, மேட்டல் எல்லா கம்பெனியுமே அவங்க வந்து சின்ன அளவுல தான் அவங்க ஆரம்பிக்கும் போது செஞ்சிருக்காங்க. இதுல நீங்க பார்த்தா தெரியும் எதனால அவங்களால இப்ப பெரிய லெவல்ல வர முடிஞ்சது அப்படின்னா, ஒண்ணு கன்சிஸ்டன்சி தான் காரணம். ஒரு 30 செகண்டா இருக்கட்டும், 30 மினிட்ஸா இருக்கட்டும், 30 மணி நேரமா இருக்கட்டும், 30 நாளா இருக்கட்டும், அல்லது 30 மாசமா இருக்கட்டும், 30 வருஷமா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டா அவங்க வந்து அந்த பிசினஸ பண்ணியிருக்கிறதுனாலதான் அவங்க இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். ஜாப் நம்ம பாக்குற டிஎக்ஷன் பிசினஸ் ஜாப்பா ரோலா, சீரியஸா பண்றீங்களா, சின்சியரா பண்றீங்களா, எது உங்களுடைய சாய்ஸ்ன்றத கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ல டைப் பண்ணுங்க. ஜாப்பா ரோலா, சீரியஸா பண்றீங்களா, சின்சியரா பண்றீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ வந்து சீனியர் இல்ல சீரியஸ் அது காந்திமதி மணி. ஓகே, சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் சின்சியர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீரியஸா பண்றது அப்படின்னா கரெக்டா 8:30க்கு நம்ம டிஎக்ஷன் மீட்டிங் இருக்குன்னு வந்து உட்காந்துட வேண்டியது. நம்ம அதை நோட் பண்றோமோ இல்லையோ அதுல என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கிறது இல்லை. நம்ம வந்து கரெக்டா அட்டன் பண்ணிடணும், அந்த 9:30 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றது. சின்சியரா பண்றது என்னன்னா, அதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு பயனுள்ள விஷயங்கள்ன்றது கிடைக்குதுன்றதை லேர்ன் பண்றது. இதுதான் சின்சியரா பண்றது. சின்சியரா பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜாபா ரோலான்னு கேட்டேன், அது உங்களுக்கு கேள்வி சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப வந்த படம் சூரரை போற்று, அந்த படத்துல நடிச்சதுல இந்த 4 பேரும் பண்ணது வந்து ரோல், மித்த எல்லாரும் பண்ணது ஜாப். இந்த 4 பேரையும் மாத்திட்டு வேற ஆளா போட்டு அந்த படத்தை எடுக்க முடியாது. பட் இந்த 4 பேரும் இல்லைன்னா அந்த படம் இல்லை. பட் மித்தவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டு நம்ம அந்த நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம அந்த படத்தை சக்சஸ் பண்ணிட முடியும். இதுதான் ஜாப்புக்கும் ரோலுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து டிஎக்ஷன்ல ஒரு ரோலரா தான் இருக்கணும், ரோல் மாடலா தான் இருக்கணும். அதான் சொல்ல வர்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போற்று படத்துல 2 கேரக்டர் சொல்லியிருப்பாங்க.
நெடுமாறன், பொம்மி. பொம்மியோட கேரக்டர் வந்து நெடுமாறனோட கேரக்டரை விட ஒரு மடங்கு மேலேயே அந்த உறுதித்தன்மை, சுய சிந்தனைகள்லாம் உள்ள மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நான் தனக்கு பிடித்த ஒரு திருமணத்துக்கு சம்மதிச்சா கூட இருந்தாலும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட 3 வருஷம் என்னுடைய கனவு நிறைவாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து 3 வருஷத்துக்குள்ள தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டு தன்னை திருமணம் செஞ்சுக்க போறவன் வந்து லட்சியத்தை அடையலைன்னா கூட அவன் அடைஞ்சிருவான்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் லட்சியம் நிறைவேற வரைக்கும் கூட இருக்கிறாங்க. அதுதான் பாரதியார் சொல்லியிருக்காரு, காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வோமடி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் வரிகளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல அடுத்தவங்களை எதிர்பார்க்கறத விட நம்ம வழியில தனியா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இன்னொருத்தர் வருவார் கூட வருவார்னு எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த இலக்கு அடையவே முடியாது. அப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த செயல்ல வெற்றிகரமா நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிடணும். எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைக்கும் போது ஒண்ணு மறக்காதீங்க, எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நாம இல்லைன்னா கூட அந்த இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். இதே சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்றாரு, கோழையும் முட்டாளும் இதை விதின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் மிக்கவன் என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான். அதே மாதிரி வால்ட் டிஸ்னி என்ன சொல்றாரு, ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்யவும் முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் அமெரிக்கால இருக்கிற ஒரு டிஸ்னிலேண்ட் மாதிரி ஒரு தீம் பார்க்க பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு ஐடியால ஆசைப்பட்டு அவர் கனவா வச்சு அவருக்கு அந்த மிக்கி மவுஸ் ஐடியா கிடைச்சி அதை உருவாக்குனது தான் டிஸ்னிலேண்ட். இன்னைக்கு உலக ஃபேமஸ் ஆன டிஸ்னிலேண்ட் அப்படி வந்ததுதான். அதை பார்த்துட்டு இங்க நம்ம சென்னையில இருக்கிற ஒரு பாத்திர கடைக்காரர் ஒரு விஜிபி கோல்டன் பீச்சை உருவாக்குனாரு. அந்த பாத்திரக்கடையில வேலை பார்த்தவர் வசந்தகுமார் அதே மாதிரி நான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 டீலரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 டீலரா வந்தாரு. அது எல்லாமே எல்லா கனவுகளுமே நினைவாச்சு. அதே மாதிரி இப்ப நீங்க இதுல நம்ம முக்கியமா டிஎக்ஷன்ல நம்ம தலைமை பண்பை நம்ம நிலைநிறுத்தணும். நம்ம கூட அப்ரிசியேட் பண்ணி நம்மளை மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற தன்மை நமக்கு வேணும். அதுக்கு முக்கியமா நம்ம ரெண்டு தலைமை பண்புக்கு 2 பேரை நம்ம உதாரணமா நம்ம லைவாவே பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலே இருந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா காமராஜர் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதலமைச்சர்னா நம்ம காமராஜர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவருடைய சிந்தனைகள் அந்த மாதிரி இருந்தது. என்ன ஒரு அவருடைய எண்ணங்கள் பூராவுமே இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனால பெரிய அளவுக்கு அவரால் இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய முடிஞ்சுச்சு. சர்வசாதாரணமா எல்லாத்தையும் உணர்ந்து வச்சிருந்தார். அவர் அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேர் கேட்பாங்க, நேருவே அந்த சீன யுத்தத்துக்கு அப்புறம் சீனாவோட நம்ம பெரிய அளவுக்கு சண்டை போட முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன காரணம்னு இவர் கேட்கிறார். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் நமக்கு கிடைச்சா நம்ம பண்ண முடியும் அப்படின்னா ஏன் அமெரிக்கால ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அங்க பேங்க் கேரண்டி கொடுக்கணுமா, அப்பதான் கொடுப்பாங்களாம். அப்ப அமெரிக்கா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க நமக்கு தர விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப அமெரிக்காவோட கம்பெனி இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அங்க சிட்டி பேங்க் இதெல்லாம் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணோடனே மறுநாள் தூதர் வர்றாரு, உடனே அந்த நமக்கு ஆயுதங்கள் சேருது. இது மாதிரி அதே மாதிரி ஒரு நிகழ்வு அவருடைய இருக்கிறப்ப நடக்குது. அவர் எம்பிபிஎஸ் சீட்ல முதலமைச்சர் கோட்டான ஒரு 10 பேர் இது பண்ணுவாங்க. அந்த ஒரு 500 பேர் செலக்ட் பண்ணி அந்த இதை கொண்டு அங்க கொடுக்குறாங்க. அவர் அதை பாக்குறாரு, டக்கு எடுத்து ஒரு 10 பேர் 10 அப்ளிகேஷன் எடுத்து கொடுத்துறாரு. என்ன ஒண்ணுமே பார்க்கல, நீங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்களே. என்னன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ல பேரண்ட் சிக்னேச்சருக்குல பதிலா கை நாட்டு இருக்கோ அவங்கள மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவன் அப்பா தான் படிக்கல, பையனாவது படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சாதாரண சின்ன குக்கிராமத்துல பிறந்து ராமேஸ்வரத்துல பிறந்து இன்னைக்கு உலகம் பூரா தெரிஞ்ச அணு விஞ்ஞானியா இந்தியாவின் முதல் குடிமகனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய புகழ் அந்த குழந்தைகள் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் பெரிய அளவுல கொண்டாடினது அப்துல் கலாம் தான். அவர் அந்த அளவுக்கு மக்களுடைய மனதை கவர்ந்தவர். ஏன்னா அவருடைய ஆளுமை தன்மை பத்தி சொல்லணும் அப்படின்னா
அவர் வந்து ஒரு ஜனாதிபதி ஆகி ஜனாதிபதி மாளிகைக்கு போகும்போது இறங்கும் போது ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு இறங்குறாரு. அதை வாங்குறதுக்காக ஒரு வேலையாள் அங்க வந்து வர்றான். அவன்கிட்ட வந்து என்னப்பா அப்படிங்கிற இந்த பையன் இந்த பேக் வாங்கிட்டு போறதா உங்க கூட வர்றதா என்னுடைய வேலை. என்னுடைய பேக்கை வந்து நான் தூக்கிவேன், அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, எனக்கு அப்புறம் வேலை இல்லாம போயிருமே அப்படின்றாரு. நீ ஒண்ணும் செய்வேனா, இந்த தோட்டத்தை அலங்காரம் பண்ற வேலையில நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதே இது 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அவர் வந்து அந்த பதவியில இருந்து விலகி வரும்போது அந்த வண்டியில வந்து ஏறும்போது அந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஆளை கூப்பிட்டு இந்த பெட்டியை கொண்டு போய் கார்ல வையின்னு சொல்றாரு. அந்த ஆளை ஆச்சரியமா பாக்குறான். என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நான் வந்து வரும்போது ஒரு இதே மாதிரி ஒரு பையோட தான் வந்தேன், பேக்கோட தான் வந்தேன். திரும்ப போகும்போதும் இதே பேக்கோட தான் போறேன். அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உன்னை கொண்டு வைக்க சொன்னேன். நீ போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்ற. நமக்கு வந்து இப்ப டிஎக்ஷன்ல நம்ம பெரிய லெவல்ல நம்ம தலைமை பண்பை வளர்த்துக்கணும் அப்படின்னா புகழ்ச்சியோட நேரடியான பாராட்டுதல்களோட துவங்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் ப்ராஸ்பெக்டை பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் மலர்ச்சியாகவும் ஒரு மகிழ்ச்சியோடையும் அவங்கள பாராட்டுற ஒரு பாராட்டுதலோடையும் தான் போகணும். அங்க போய் நம்ம வந்து ஆபீஸ் நீட்டா இருக்கு சார், நல்லா மெயின்டைன் பண்றீங்க, உங்களுடைய இது எங்களுக்கு பாசிட்டிவா பேசணும் அவங்கள்ட்ட. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மைண்ட்ல ஏதாவது தோணும், அந்த காலண்டர்ல வந்து தேதி கிளிக்காம இருக்கு சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்மறையான இதை வந்து நம்ம அங்க கொண்டு போக கூடாது. நேர்மறையான விஷயங்களோட பாராட்டுதல்களோட துவங்கினா தான் நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, தவறுகளை மறைமுகமாக சுட்டி காட்டணும். இப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அது நம்ம டீம்ல உள்ள ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய அளவுல சக்சஸ் பண்ணல, ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்னா நம்ம அந்த மறைமுகமா எப்படி சுட்டி காட்டலாம் அப்படின்னா, அவரை வந்து எல்லாருக்கும் முன்னால இல்லாம நம்ம அவர்கிட்ட நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்றீங்க, இன்னும் விதங்களை இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும், வேற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க வந்து அந்த ஈகோவை டச் பண்ணாத அளவுக்கு நம்ம அந்த விஷயங்களை சொன்னோம்னா அவங்க அதை கேட்டுக்குவாங்க. உங்களுடைய சொந்த தவறுகளை பற்றி பேசுங்க. இப்ப நம்ம டிஎக்ஷன்ல நாம பார்த்தேன், நாம என்ன தப்பு பண்ணோம், இந்த மாதிரி நான் இது மாதிரி தான் சார் பண்ணியிருக்கேன், முதல்ல பேசும்போது சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன், மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து சரியானபடி லேர்ன் பண்ணல, இந்த மாதிரி எனக்கு இந்த இது ஃபெயிலியர் எனக்கு வந்திருக்கு, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து நம்மால இந்த பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனையை உருவாக்கணும். இது வந்து நம்ம ஒரு லீடர்ஷிப்பா டிஎக்ஷன்ல மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரணம். தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள அனுமதியுங்கள். எந்த இடத்துலையுமே ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல டீம்ல ஒருத்தர் வந்து நல்லா ஒர்க் பண்றாரு, ஒருத்தர் வந்து சரியானபடி ஒர்க் பண்ணலைன்னா கூட அதை வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவரை இது பண்ணணுமே தவிர, பலர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம அதை வந்து வெளிக்காட்டிக்கவே கூடாது. ஒரு சின்ன மேம்பாட்டை கூட பெரிதாக பாராட்டுங்கள். இந்த மாசம் 5000 பிவி பண்ணியிருக்காரு, அடுத்த மாசம் மறு மாசம் வந்து 6000 பிவி பண்ணிட்டாருன்னா அதை வந்து அது நம்ம இப்ப சின்ன குழந்தைகள்லாம் சின்ன விஷயம் செஞ்சா கூட நம்ம பெரிய அளவுக்கு பாராட்டுவோம். அந்த மாதிரி பாராட்டணும். பாராட்டுக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு கொடுக்கும். அவங்க வந்து கண்டிப்பா அடுத்த முறை பெரிய லெவல்ல அடுத்த மறுமாதங்கள்ல பெரிய லெவல்ல அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. மதிப்பை உயர்த்தி அதற்கேற்ப செயல்பட வாய்ப்பு வழங்குங்கள். அவங்களுடைய மதிப்பை உயர்த்தி நீங்க வந்து சார் இந்த அளவுக்கு நீங்க பண்ணக்கூடியவங்க, உங்களால இது செய்ய முடியும், நீங்க இது இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கும் போது இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க ஒரு டைமண்டா வந்திருக்கீங்க, அடுத்தபடியா நீங்க ஒரு சீனியர் ஸ்டார் டைமண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க என்னென்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமை பெரிய அளவுல இருக்குன்னு அவருக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கி அதன் மூலமா நம்ம பிசினஸ் பண்ணணும். அதே மாதிரி தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியது என்பதை உணரச் செய்யுங்கள். ஒருத்தர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாரு, டீம்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாருன்னா அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. அதே மாதிரி மேற்கொள்ளும் வேலைகளில் உள்ள அனுகூலங்களை புரிந்து கொள்ள செய்யுங்க. நம்ம வந்து டிஎக்ஷன் பண்றோம் அப்படின்னா டிஎக்ஷன்ல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்னென்ன கிடைக்கும், நம்ம நம்முடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா அவங்கள்ட்ட மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சக்சஸ். என்றும் தோற்காத வெற்றி விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களை பத்தி நீங்களே ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பத்தி ஒரு அனாலிசிஸ் போடணும். நம்மளால என்ன முடியும், என்ன முடியாது, எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த விஷயத்துல நம்மளுக்கு பலம் இருக்கு, எந்த விதத்துல நம்ம பலவீனமா இருக்கோம், அதை சரி பண்றதுக்கு என்ன வழி, அதுக்கு நம்ம ஒரு நம்மளை பத்தியே ஒரு ஒரு கணக்கெடுப்பு நம்மளே நடத்தணும். அப்பதான் நம்மளை உண்மையான நம்மளுடைய பலம் என்னன்றதை நம்ம உணர முடியும். தொழில் அறிவை முழுமையா வளர்த்துக்கணும். நம்ம ஒரு 10 வருஷம் டிஎக்ஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து டிஎக்ஷனை பத்தி ஒரு சந்தேகத்தை சீனியர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துல வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது சம்பந்தமான தொழில் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, முழுமையா வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை வந்து நம்ம பின்பற்றணும். தொழில்ல இறங்கிட்டோம் அப்படின்னா வெற்றி பெறாமல் திரும்பக்கூடாதுன்ற திடம் வேணும். ஒருத்தரை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அவரை எப்படியாவது நம்மளுடைய இதுல வந்து ப்ராஸ்பெக்ட வந்து ஒரு உறுப்பினரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். அவர் வந்து 1000 பேர் ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஒவ்வொருத்தரை பார்த்து ஒருத்தரையாவது முழுமையா டிஎக்ஷன் பத்தி பேசுறதுன்னா டக்குன்னு போற போக்குல அப்படியே சொல்லிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் சொல்லக்கூடாது. முழுமையா அவர் டிஎக்ஷனை பத்தி அவர்கிட்ட டைம் வாங்கி முறையா அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி அதன் மூலம் தான் இதுல சக்சஸ் பண்ண முடியும். சீரியஸா சின்சியரா பண்றவங்க மட்டும்தான். சீரியஸா பண்றதுக்கும் சின்சியரா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீரியஸா ஒரு டாக்டர் வந்து சீரியஸா இருந்து பேஷண்ட் சின்சியரா இருக்க முடியாது. பேஷண்ட் சீரியஸா இருந்தா டாக்டர் சின்சியரா அவரை குணப்படுத்த முடியும். அப்படி எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து சின்சியரா தான் நம்ம டிஎக்ஷனை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒருவரை சந்திக்கும் போது தெளிவான மனநிலையோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போய் பார்க்கணும். ஏன்னா மனமே எல்லாத்துக்கும் மூலதனம். நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம மனசு சரியில்லாத சூழ்நிலையில போய் அவரை சந்திக்கிறோம் அப்படின்னா கூட அவர்கிட்ட வந்து அவருடைய சூழ்நிலை வந்து ஏதாவது ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாருன்னா கூட அதுல இருந்து அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல சூழ்நிலையில அவர்கிட்ட எடுத்து சொன்னாதான் அவர் வந்து அதை கேட்டுக்கிற ஓப்பன் மனநிலையில இருப்பாரு. இதுதான் மெயினா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உறுதியான மனம் அனைத்தையும் சாதிக்கும் வலிமைப்படுத்துது என்பதை அறிந்து அதை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். எதையுமே ஏற்கனவே சொன்னதான் பவர் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த நம்ம உறுதியான மனம் இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து அதை ஏற்படுத்த முயற்சி பண்ணோம்னா தான் நம்ம எந்த விஷயத்திலையுமே டிஎக்ஷன் உட்பட எந்த விஷயத்திலையுமே லைஃப்ல வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் ஒன்லி டிஎக்ஷன். ஃபோக்கஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல பேர் வந்து டிஎக்ஷன்ல வந்து நிறைய பேர் ஏற்கனவே நம்ம அவங்கள பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டோம். ஒன்லி ஃபோக்கஸ் நம்ம வந்து டிஎக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ இந்த லென்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு பேப்பரை வந்து சாதாரண சூரிய ஒளியில காட்டுறதுக்கும் அதை வந்து சூரிய ஒளியில ஒரு லென்ஸ் மேல வச்சு காட்டணும் அப்படின்னா அது வந்து அந்த எரிக்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இது வந்து அந்த இதுக்கு உண்டு. அந்த ஒளியை வந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே போக்குல சிந்தனை செலுத்தினா தான் நம்ம பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி சிரமங்கள் இல்லாம எந்த ஒரு சிகரத்தையும் நம்ம அடைய முடியாது. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய சாதனை படைச்சவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து எளிதா வந்து கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியுமே வந்து நமக்கு முழுமையான மன மகிழ்ச்சியே தராது. அதே மாதிரி ஒரு கூரிய கத்தினால ஒரு மூங்கில குத்தி அதை ஓட்ட போட்டாதான் அது புல்லாங்குழலா மாறும். ஒரு சிலையை செதுக்கும் போது தன்னையே சிலையாக்கி தன்னையே கல்லாக்கி தன்னையே உளியாக்கி செதுக்குனவங்க தான் பெரிய அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டவங்க தான் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே வந்து சிரமம் இல்லாம ஒரு பறவை பறக்குதுன்னா கூட அதை எதிர்காத்த எதிர்த்துதான் பறக்க முடியும். ஒரு புறா பறக்குதுன்னா அது வந்து ஒரு எதிர்த்தாப்புல காத்தே இல்லை அப்படின்னா அந்த புறவை பறக்கிற சக்தியவே இழந்துரும். அந்த மாதிரி நம்ம டிஎக்ஷனுடைய சக்தியை வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய முழுமையா நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பேச்சை நம்ம துவங்கிட்டோம்னா அதை எப்போது நிறுத்த வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும். அப்ப இன்னொரு 10 நிமிஷம் அவர் பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பவே நம்மளுடைய பேச்சை நம்ம முடிச்சுக்கணும். ஏன்னா அவங்க அந்த ஆர்வத்தோட இருக்கும் போதே முடிச்சுக்கணும்.
அதே அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்களை பூரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டிஎக்ஷன்ல நம்ம பெரிய அளவுல சாதனை பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து சாதிப்போம். டிஎக்ஷன் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாம் இருக்கோம். டிஎக்ஷன்ங்கிற அட்சய பாத்திரம் நம்ம கையில இருக்கு. பெரிய சாதனை படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திரு செந்தில் அவர்களே. ரொம்ப அழகா நிறைய சாதனையாளர்களோட அவங்களுடைய சரித்திரத்தை அவங்களுடைய இதுவே புரட்டி போட்டுட்டீங்க. நிச்சயமா வந்து இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் ஒரு உந்துதலா இருக்கும். டிஎக்ஷனை வந்து பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன் இதுதான் ரைட் டைம் நம்ம டிஎக்ஷன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தெலுங்கானால ஃபேக்டரி ரெடி ஆகிட்டு இருக்கு. மலேசியாவை விட 3 மடங்கு பெரிய ஃபேக்டரி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் யார் மூவ் பண்றது? நம்ம தான் மூவ் பண்ணணும். ப்ராடக்ட் மூவ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நட்பு சுற்றம் எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும். அது வந்து நம்மளுடைய ஒரு சமுதாய கடமை. அதை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்போ டாக்டர் ரஞ்சன் அவர்களை நான் அழைக்கிறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் நேமி. குட் மார்னிங் செந்தில். குட் மார்னிங் சார். இன்னைக்கு 2 டாபிக்கை நீங்க ஷார்ட்டா கவர் பண்ணீங்க. ஒன்று வந்து அபவுட் த டிஎக்ஷன் பிஸ்னஸ், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அதில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. 2வது வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நிறைய விஷயங்களை நீங்க குறிப்பிட்டீங்க. ஸோ டிஎக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும். அதை நிறைய பேர் சரியா புரிஞ்சிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி சீரியஸா எடுத்துக்கல. ஸோ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து மனதளவுல நம்ம அதை எண்ணி செயல்படுறோமோ அப்பதான் வந்து வெற்றி அடைய முடியும். ஸோ திட்டமிட்டு செயல்படுதல்னு சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிளான் அண்ட் தென் ஆக்ஷன், அந்த பிளான் ஆக்ஷன் ரெண்டும் சேர்ந்தாக்க இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட். நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த டிஎக்ஷன்ல வியாபாரத்துல நம்ம என்ன சாதிக்க போறோங்கிறத முதல்ல நம்ம கோல் செட் பண்ணிக்கணும். அந்த கோல் செட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து சில விஷயங்கள் சொன்னீங்க. கார் வாங்க போறோமா, இல்லை வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற நிறைய என்ன சம்பாதிக்க முடியும் டிஎக்ஷன்லங்கிறத எடுத்து காட்டினீங்க, சொன்னீங்க. ஸோ அந்த கோல் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் பெரிய மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் தான் அதுதான் சொல்லுவாங்க. கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோல் செட் பண்ணலைன்னாக்க உங்களுடைய growth வந்து சரியா இருக்காது. எப்படி நம்ம ஒரு எந்த ஃபுட்பால் எடுத்துங்களேன், அந்த கோல் போஸ்ட்டுக்கு நடுவுல பால் போனாதான் அது கோல். வேற அதாவது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம், ஃபுட்பாலரா இருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த கோல் போஸ்ட்டுக்கு இடையில அடிக்கலைன்னாக்க அவருக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ இல்லைன்னாக்க அங்கீகாரமோ கிடைக்காது. அதே மாதிரிதான் டிஎக்ஸ்எல்லையோ இல்லை எந்த பிஸ்னஸ்லையோ எப்படின்னாக்க அந்த கோல் செட் பண்ணணும். அந்த கோல், அந்த இலக்கை வந்து நம்ம அடையணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும்னு சொன்னீங்க. அதுக்கு 2 முக்கியமான விஷயம் அதுக்கு தேவை செயல்படுறப்போ. ஒன்று வந்து பிலீஃப் வந்துங்க நம்பிக்கை, ட்ரஸ்ட் கூட சொல்லலாம். அண்ட் கான்ஃபிடென்ஸ், இதை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாதான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும். எந்த துறையா இருக்கட்டும் இந்த 2 வேணும். நிறைய பெரிய பெரிய வெற்றியாளர்களோட இதை எடுத்து காமிச்சிங்க. எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க சிந்தனை இருந்தது, எப்படி ஒரு தான் கண்ட ஒரு அந்த கனவை இல்லை அந்த ஒரு எண்ணத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி காமிச்சிங்க. ஸோ எந்த பல துறையில சொன்னீங்க.
அதாவது சின்ன சின்ன ஸ்டூடெண்டா இருந்து எப்படி சாதிச்சிருக்காரு, அதே சமயத்துல வயதானவங்க எப்படி சாதிச்சிருக்கிறாங்க, அந்த கேஎஃப்சி ஓனரு, அப்புறம் வந்து அரசியல் எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பெரிய அறிவு, அதாவது படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை. ஏன்னா படிச்சும் நிறைய பேருக்கு வந்து அந்த அறிவு வர்றதில்லை. ஸோ அதைத்தான் விவேகானந்தர் குறிப்பிடுவாரு. அதாவது நீங்க எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், அறிவு இருந்தாலும் அதை பயன்படுத்தினாதான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும், அந்த விஸ்டம் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால நாலேஜும் வேணும், அதே சமயத்தில் இந்த நாலேஜ் அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து அந்த விஸ்டம் ஞானம் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை தயார்படுத்திக்கல நம்மளனாக்க அது நிச்சயமா அதில் வெற்றி அடைய முடியாது. இந்த டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் வந்து ஒரு மேரத்தான் பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க, உண்மை. இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷத்துல விடக்கூடிய காரியம் இல்லை. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நீங்க ஒரு இலக்கை வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களுடைய குறிக்கோள் அடைஞ்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் லைக் எ மேரத்தான்னு சொன்னீங்க. ஸோ ஏன்னா இப்போ நிறைய சீனியர் லீடர்ஸ் அனுபவசாலிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டிஎக்ஸ்எல்ல 2000ல் இணைஞ்சு இன்னும் 20 வருஷமா ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். யாருக்காக ஓடுறோம்? ரெண்டு காரணம். ஒன்று வந்து அவங்கவுங்க இலக்கை அடையணும், ஒரு கிரவுன் அம்பாசிடர் நிலையை அடையணும்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, நம்மளை நம்பி இந்த பிஸ்னஸ்ல இறங்குனவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும், வழி நடத்தி அவங்களையும் வெற்றியாளராக செய்ய சொல்லணும். இந்த 2 காரணத்துக்காக தான் இன்னும் ரொம்ப பெரிய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உழைக்கணும்னு அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க இந்த காரணத்துக்காக தான். அதாவது நம்மளை நம்பி வந்தவங்க, இந்த டிஎக்ஸ்என்ல சேர்ந்தவங்க, அவங்க வெற்றியாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகளாவில் அந்த பெரிய பெரிய டிஎக்ஸ்என் லீடர்ஸ் எல்லாம் அதான் செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சின்ன வருமானமும் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம், பெரிய பிரம்மாண்டமான வருமானமும் ஏற்படுத்திக்கலாம். அது உங்களுடைய மனோநிலையை பொறுத்தது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக இந்த பிஸ்னஸில் தேவை டைரக்ட் செல்லிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டியது வந்து பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த கேஎஃப்சி ஓனர் வந்து அத்தனை பேருக்கு சொன்னார், ஆனால் யாரும் வாங்கலை. அதே மாதிரி 100 பேருக்கு நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியிருப்போம், வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் 101வது ஆள் வாங்குவார். அப்படிதான் ட்ரிபிள் டைமண்ட் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், 101வது ஆளாக தான் எனக்கு வந்து கேஆர்வி நடராஜனோட ஃபாதர் வந்து அந்த காஃபி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி இருந்தாதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சீரியஸ் அண்ட் சின்சியரா பண்ணணும்னு சொன்னீங்க. நான் குறிப்பிடுவேன், எந்த தொழில் எடுத்தாலும் வந்து சீரியஸா பண்ணணும். அதாவது சீரியஸ் இப்போ என்ன சொல்லலாம், அதாவது ஒரு மனதளவுல அதை வந்து ஒரு ஈடுபாட்டோட நம்ம செய்யணும். சின்சியரா பண்ணோம் அப்படின்னாக்க அதாவது அந்த தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. ஸோ சீரியஸாகவும் பண்ணணும், சின்சியராகவும் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு டிஎக்ஸ்எல்ல ஒரு அற்புதமான பிஸ்னஸ் பிளான் வந்துட்டு டாக்டர் லிம்சூஜன் நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்க கடைசியா குறிப்பிட்ட மாதிரி ஃபோக்கஸ், அதாவது லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு உண்டான அந்த செயலை வந்து அதை அடைவதற்கு ஒரு லேசர் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அர்ஜுனன் வந்து அவரு குரு வந்து உனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த புறாவோட கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படிம்பாரு, அந்த லேசர் ஃபோக்கஸ். ஸோ அதே மாதிரி
எந்த ஒரு காரியத்திலையும், எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும், டிஎக்ஸ்என் பிஸ்னஸ்ல என்னன்னாக்கா அந்த லேசர் ஃபோக்கஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை அடைய முடியும். ஸோ இன்னைக்கு வந்து 2 தலைப்பை நீங்க ஒன்று சேர்த்து நீங்க கொடுத்தீங்க. அதாவது ஒன்று வந்து முக்கியமா மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன்ல நிறைய நீங்க உதாரணம் கொடுத்தீங்க. எப்படி வந்து ஒரு படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் நம்ம வெற்றி அடையலாம். ஆனா நீங்க குறிப்பிட்ட மாதிரி நம்மளுடைய நாலேஜ், அறிவை வளர்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து அறிவை வளர்த்துக்காம போறதுனால தான் அவங்க வந்து வெற்றி அடையணும். இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி என்னத்த வந்து நீ இதுல பிஓஎம்ல சொல்லிட போறாங்க. எப்பவும் சொல்றதானே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 1.5 மணி நேரத்துல வந்து பிஓஎம் பண்றதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். புதுமையா உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி அடையலாம். அதுக்காக தான் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். ஒரு பேச்சாளர்கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கத்துக்கலாம், அதுல நமக்கு வந்து எது பயன்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்க போனா இன்னைக்கு ஒரு 35 பேர் தான் இருக்கிறாங்க. 34, 35, 36 பேர் தான் இருக்கிறாங்க. அது அப்படிதான் நடக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு 34 பேர் இருக்காங்கன்னா அந்த 34 பேரும் வெற்றியாளர் ஆக வேண்டும்ங்கிற எண்ணத்துல வந்து அந்த ஃபோக்கஸோட பண்றாங்க. அந்த லேசர் ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் வந்து ஒரு கிரவுன் டைமண்ட் ஆகணும், நான் கிரவுன் அம்பாசிடர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 34 பேர்ல யாரும் என்ன தவிர வேற யாரும் கிரவுன் டைமண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் டாக்டர். ஸோ அப்போ இந்த வயசு என்னாலேயும் செய்து காட்ட முடியுதுனாக்க நிறைய பேர் வந்து என்னை விட பாதி வயசா இருக்கும், இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷம் சின்னவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். நீங்க குறிப்பிட்ட அத்தனை ஒரு குணங்களையும் நம்ம வந்து நம்மகிட்ட அதை உருவாக்கிக்கணும். அந்த விடாமுயற்சியோட பண்ணுனா நிச்சயமா நம்ம வந்து வெற்றி அடையலாம். ஒரு கிரவுன் அம்பாசிடர் பொசிஷனை வந்து அடையலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாத காலத்து கூட நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய லீடர்ஸ் எல்லாம். பட் இன்னைக்கு நமக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு, நெட்வொர்க் நாலேஜிங் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க, யூடியூப்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி வந்து ரொம்ப சுலபமா வெற்றி அடையலாம். 20 வருஷத்துல பண்ண வேண்டிய காரியத்தை இன்னைக்கு 3 to 5 இயர்ஸ்ல கிரவுண்ட் அம்பாசிடர் ஆகலாம். ஆனா அதுக்கு வேண்டியது ஒரு கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு. அற்புதமா அந்த விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. ஸோ எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செந்தில்குமார். ஸோ தேங்க்யூ நேமி. சாட் பாக்ஸ்ல நான் இருக்கு மெசேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மலேசியால இருந்து டாக்டர் ஃபிர்தௌஸ் லைன்ல இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பேச. ஓகே, ஃபிர்தௌஸ் கொஞ்சம் பேச சொல்லுங்க. டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ஃபிர்தௌஸ், ஓவர் டு யூ ப்ளீஸ். டாக்டர் ஃபிர்தௌஸ், ஆர் யூ தேர்? கேக்குதுங்களா? வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஃபிர்தௌஸ். வணக்கம் டாக்டர். ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், சாரி டு டிஸ்டர்ப். Today we had a very fantastic meeting, consumer day meeting. டாக்டர் ஃபிர்தௌஸ் ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க 6 மணிக்கு. ரொம்ப 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 பிரமாதமான மீட்டிங் அது. இன்னைக்கு மீட்டிங் மிஸ் பண்ணவங்களா, you missed a lot. அதான் என்னால லாகின் பண்ண முடியல நேமி. டாக்டர், don't worry டாக்டர், I have a recording. I will share the recording. Thank you. Sorry. Permission வாங்கி நான் ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். So over to டாக்டர் ஃபிர்தௌஸ் please. Thank you நேமி சார். நீங்க ரொம்ப உதவி செஞ்சீங்க இன்னைக்கு உள்ள மீட்டிங்ல. ஒண்டி நிறைய விஷயத்த பார்க்கணும். ஸோ ரொம்ப நன்றி. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ள மீட்டிங்ல அருமையா நிறைய கருத்துக்களை வந்து எல்லார் மீட்டிங்லயும் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க, ஷேர் பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும் போதே அந்த லீடர்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கருத்துக்களை வந்து
வெளிப்படுத்தி சொல்லி கொடுக்குறோம். பட் சில பேருங்கள் வந்து அதை வந்து டாக்டர் சொல்ற மாதிரி அது அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதை செவியில அவங்க ஏத்திக்கிறதும் கிடையாது, அது ஒரு ப்ராக்டிஸாவும் பாக்குறது இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் சொல்ற மாதிரி இந்த ஐபிஓ பேசுனதே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்படி நினைக்கிறது. பட் அப்படி கிடையாது. நம்ம நிறைய விஷயத்த பேசும்போது அதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நானே உட்காந்து நிறைய மீட்டிங் முடிச்சுட்டு, இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பி இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆம்பிடுமே, அவர் என்ன சொல்றாரு, அந்த லீடர் என்ன சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு லீடரோட ஜேர்னி வந்து இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அப்ப எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து ஒரே குறிக்கோள்ல தான் இருக்கிறோம். ஒன்னு டிஎக்ஷன் முன்னுக்கு வர வைக்கணும், நம்ம டிஎக்ஷன்ல முன்னுக்கு வரணும். அப்ப அந்த போது நம்மளோட ஜேர்னி ஒரு டெஸ்டினேஷன் ஒரு எண்டிங்கா இருந்தாலையும் அந்த கடந்து வர பாதையில உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதையும் வந்து அப்ளிகேஷன்ல போடணும். ஸோ இன்னைக்கு அருமையா பேசினாரு, நிறைய இன்ஃபர்மேஷனை சொன்னாரு. ஸோ டிஃப்ரெண்ட் முறையில சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன செய்யணும், எல்லாரும் வந்து எடுத்து சரியான முறையில பயன்படுத்தணும். அதுதான் அந்த வேண்டுகோள். ஸோ ரொம்ப அலட்சியமா எடுத்துக்காதீங்க. ஃபோக்கஸ் வந்து அந்த ஷார்ப் கிறிஸ்டல் கிளியர் ஃபோக்கஸ் இருக்கணும், கோல் இருக்கணும், டிஎக்ஷன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியணும். சில பேர் வந்து சும்மா ஏனோ தானமா உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுல கேமராவை தட்டி வச்சுக்கிட்டு ஃபேன்ல கேமராவை கட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 ஜூம் 4 ஜூம் பண்ணிக்கிட்டு மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸ்பான்சரிங்கு, சேல்ஸு அதுன்ட்டு. இப்ப என்ன ஒரு பெஸ்ட்னா, இந்த டிஎக்ஷன்ல ஆறா இருந்தாலும் இதை தான் பண்ணணும். நான் ஒரு டாக்டர் ரஞ்சன் ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவரும் அதைத்தான் பண்றாரு, நானும் அதைத்தான் பண்றேன், நேமி சாரும் அதைத்தான் பண்றாரு. ஆமா, எல்லாரும் அதைத்தான் பண்றோம். என்ன தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம அப்பா ராஜாவா இருந்தாலும் சரி, நம்ம அதைத்தான் பண்றோம். அதுதான் ஒரு பெஸ்டான ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், ஒரே இடத்துல சந்திக்க போறோம். நம்ம உச்சகட்டம் வந்து நம்மளோட எண்டிங் வந்து சேம். பட் தயவு செஞ்சு இந்த செஷன் எல்லாம் வந்து சீரியஸா எடுத்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, நல்லா இந்த பிளாட்ஃபார்ம் அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லா லீடரும் சொல்றோம். ஸோ நல்லா அருமையா பயன்படுத்தி அதை செய்யணும். அதுதான் நம்மளோட வேண்டுகோள். இந்த டிஎக்ஷனை வந்து நம்ம டாமினேட் பண்ணி இதை அருமையா முடிச்சு வைக்கணும். ஸ்பீக்கருக்கு பெரிய வாழ்த்துக்கள், பிரசன்டேஷன். ஸோ உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஃபார் கிரவுன் அம்பாசடர். தேங்க்யூ. நம்ம எல்லாம் ஒரு ஈவென்ட்ல மீட் பண்ணணும். நம்ம கண்டிப்பா அங்க இந்தியாவுக்கு வரோம். இந்த அடுத்த டிஎஸ்ஐ கோவிட் எல்லாம் சரியானு வருவோம். அப்ப நம்ம ஒரு பெரிய பார்ட்டி வைக்கணும். கண்டிப்பா. அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாடு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் ஃபிர்தௌஸ் சொன்ன மாதிரி உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நம்ம வந்து இந்த டிஎக்ஷனை பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஒரு சமுதாய கடமை அப்படின்னு திரும்ப நான் சொல்லிக்கிட்டு, கோயம்புத்தூர்ல இருந்து அனிதா தேவி கை தூக்கியிருக்காங்க. அவங்களோட கருத்தை சொல்லலாம். ஷார்ட்டா சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சார், ஆக்சுவலா என்னோட டவுட்டுக்கு நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு ஸ்பீடா அண்ட் ஸ்லோவா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நீங்க ஞாபகம் வச்சு எனக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது, நான் ஆக்சுவலா ஒரு 3-4 பேருக்கு வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து அதை எடுத்துக்கல அப்படிங்கும்போது ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து டாக்டர் ஃபிர்தௌஸ் பேசும்போது அவரு சொன்ன ஒவ்வொரு விஷயமும், அதாவது மைண்ட்ல வந்து நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கிளியரா சொன்னாரு. அதே மாதிரி நீங்க பேசுனதும் அப்படியே அந்த எக்ஸ்ட்ரீம்னா அது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு சார். ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு.
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுவும் டாக்டர் ரஞ்சன் அடிக்கடி சொல்லுவாரு, லேடிஸ் வந்துட்டு இந்த டிஎக்ஷனுக்குள்ள வரணும்னு சொல்லும்போது நான் நினைப்பேன் ஏன் இப்படி சொல்றாருன்னு. பட் உண்மையாலுமே லேடிஸுக்கு தான் சார் ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு லேடிஸ்க்கும் அம்மா எப்போ அவங்க சீரியல் பாக்குறாங்களோ அன்னைக்கே போச்சு டாக்டர். ரியலி நான் இன்னும் இது வரைக்கும் ஒரு சீரியல் கூட பார்த்தது இல்லைங்க டாக்டர். நீங்க பாக்கல, அப்ப நீங்க நிச்சயமா வெற்றியாளர் ஆவீங்க. அதனாலதான் இங்க இருக்கீங்க நீங்க. ஆமா, அதனால இங்க இருக்கீங்க, இல்லைன்னா சீரியல் பாத்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ டாக்டர். அதனால ஒவ்வொரு லேடிஸ்க்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை கொண்டு போகணும்னு நானும் சொல்லிட்டு அவங்க ஒரு 2-3 பேர் அக்செப்ட் பண்ணிக்கலங்க டாக்டர். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டீம் இதா இருந்தது, அப்செட்டா இருந்தது. பட் ஈவினிங் டாக்டர் ஃபிர்தோஸ் பேசும்போது அப்பா இது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இதை நம்ம வந்துட்டு யார் கேட்டுக்கிட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, இனிமேல் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். நீங்க 4 பேர் இல்ல 400 பேரை பாருங்க, 4000 பேரை பாருங்க, ஒன்னும் தப்பு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திருத்தம் சொல்லலாமா? சாரி சார், சொல்லுங்க சார். அதாவது டாக்டர் ஃபிர்தௌஸ் சொன்ன மாதிரி நீங்க யாருக்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசால நான் போய் அவங்க கையில சொல்றேன், அவங்க காது கொடுத்து கேக்குறாங்க, ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு கண்ணுல நீங்க உங்க மனத்திரையில ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பேசுங்க. சக்சஸ் வரலன்னா என்ன ஏண்டான்னு கேளுங்க. நானு இது வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கார்டியாலஜி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார்டியாலஜி, யாரையுமே நான் டிஎக்ஷன்ல ஸ்பான்சர் பண்ணவில்லை. எல்லாருக்கும் அதே விதிதான். சோ அதனால we must look for people who are interested. அது நிறைய பேரை பாக்குறப்பதான் அது கிடைக்கும். அதனால 40 பேரோட 4 பேரோட நிறுத்தாதீங்க. 40, 400, 4000 அதுக்கு மேல எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம். Keep doing daily, minimum 2 people per day. ஆமா, thank you. தொடர்ந்து அது ஒரு வருஷத்துக்கு செய்யுங்க, then you see your miracle growth. Thank you sir, thank you sir. நன்றி கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. அதாவது இன்னைக்கு அனிதா தேவி பேசும்போது சொன்ன விஷயங்கள் எவ்வளவு அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பட் டுடே மீட்டிங் இஸ் இன் மலேசியா பை டாக்டர் ஃபிர்தௌஸ், இஸ் இங்கிலீஷ் மீட்டிங், கன்சியூமர் டே அப்படின்னு பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ அதனால நான் இங்க இருக்கிற தமிழர்கள் இப்போ இருக்கிற அந்த 33 பேருக்கு நான் என்ன சொல்றேன்னாங்க, எப்பெல்லாம் மலேசியா மீட்டிங் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேனோ, என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இஃப் யூ ஆர் சின்சியர் அண்ட் சீரியஸ் இன் டிஎக்ஷன் பிசினஸ் அட்டெண்ட் த மீட்டிங், டோன்ட் மிஸ் எனி மீட்டிங். ஏன்னா இப்போ டாக்டர் ஃபிர்தௌஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பயன்படுத்திக்கணும், நிறைய நாலேஜ் கேதர் பண்ணணும். பெரிய லெவலில் நம்ம உலக தமிழர்களை ஒன்றிணைத்து டிஎக்ஷனை நம்பர் 1 ஆக்குவோம் என்று சொல்லி டாக்டர் சாட் பாக்ஸ் மெசேஜ் படிச்சிடலாமா? படிங்க நேமி. எஸ், thank you அனிதா. Thank you sir, thank you Dr. Firdaus, and thank you Ranjan doctor, thank you Sendil sir. Thank you. So மும்தாஜ் from இதுல இருந்து சேலம்ல இருந்து பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மோட்டிவேஷன், எக்ஸலென்ட் பிரசன்டேஷன் சார், தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. குருமூர்த்தி டிஎக்ஷன் குட் மார்னிங் வித் ஆல் லீடர்ஸ், வெல் கிரேட்ஃபுல், சூப்பர் பிரசன்டேஷன், ஆல் இஸ் வெல் சொல்லியிருக்காரு. முஸ்டாக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, சூப்பர் சார், ரியல் எக்ஸாம்பிள், லாஜிக்கல் பாயிண்ட் சார், 100% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிர்தௌஸ் ட்ரூ அண்ட் சூப்பர் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ராஜ்குமார், சூப்பர் வண்டர்ஃபுல், தேங்க்யூன்னு சொல்லியிருக்கிறாரு. மிஸ்டர் கேவின் நடராஜ், இன்ஸ்பைரிங் செஷன் வித் லாட் ஆஃப் கோட்ஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், தேங்க்ஸ் அ லாட் செந்தில் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு டாக்டர் இளங்கோவன், ஒரு நிமிஷம், டாக்டர் இளங்கோவன் குட் ரியல் மோட்டிவேஷன், கங்க்ராட்ஸ், கீப் இட் அப், கோ கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க. மலேசியால இருந்து ஜோ பன்னீர் செல்வம், சூப்பர் மோட்டிவேஷன் அண்ட் ஷேரிங் சார், கோ கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஜெயா ரியல் ஸ்பீச் சே தேங்க்யூ, கோ கிரவுண்ட், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிமளம் கண்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து கிரேட் மோட்டிவேஷன், புட் டுகெதர், தேங்க்ஸ் அ லாட் சொல்லியிருக்காங்க. சங்கீத் சண்முகம் டிஎன்ஐ டிஎக்ஷன் குட் மார்னிங், வெரி நைஸ் கன்க்ளூஷன் சொல்லியிருக்காரு. தென் விவேகானந்தா டி, ரியல் மோட்டிவேஷன் ஃபார் ரியல் growth அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த பர்சன் who are mentioned chat box message. டாக்டர் வைண்ட் பண்ணிடலாமா? ஷூர். அதாவது இப்போ செந்தில் மட்டும் கிரவுன் ஆனா பத்தாது,
இதுல இருக்கிற இன்னைக்கு மீட்டிங்ல 35 பேரும் கிரவுன் அம்பாசிடர் ஆகணும். எஸ் டாக்டர். அப்பதான் நம்ம ஆமா அப்பதான் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சந்தோஷமானதா இருக்கும் மனசுக்கு. எஸ் எஸ் டாக்டர், செஞ்சிருவோம் டாக்டர். ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்கும், அந்த ஐபிஓ முடிஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு, தயவு செய்து உங்க நம்பர் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. திருப்பி நம்பரோட வந்து எல்லாம் அட்டன் பண்றீங்க. எப்ப நம்பரை போட்டு அட்டன் பண்ணுன்னு சொன்னா அப்ப யாரும் அட்டன் பண்ணல. அது கைதி நம்பர் அது இருக்கு. அதனால இந்த மீட்டிங் அட்டன் பண்ணா நீங்க நாலேஜ் கெயின் பண்றது மட்டுமில்ல, வாய் விட்டு சிரிக்கலாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லி நம்ம மீட்டிங் இன்னைக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் DXN உள்ள அனைத்து பொருட்களையும் பயன்படுத்தி அனுபவம் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து முயற்சி, விடாமுயற்சி, தொடர் முயற்சியின் மூலமாக பெரிய லெவல்ல நீங்க DXN எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, மீண்டும் நாளை காலை பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் என்று சொல்லக்கூடிய இணைந்து